ஹாய் வீவர்ஸ், வாங்க இன்றைக்கி டேஸ்ட்டான தக்காளி சாப்பாடு ஒரு உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல் பொரியல் செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஃபேன் வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் உளுந்து பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் செவக்கிற பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம். அப்படியே பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் கடுகு போட்டிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் செவக்க வணக்கி வெட்டிக்கலாம். ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய், ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்கும் எடுத்து நல்லா அளவாக பொடியாக இல்லாமல் அளவாக அறுத்து வச்சுருக்கேன். நீள ஷேப்பில் கத்திரிக்காயுமே உருளைக்கிழங்கு கொஞ்சம் ஸ்கொயர் ஷேப்லேயும் அறுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் உரம்பு சாப்பிட்றக்கு ஆடு இருக்காங்க. ஒரு 5-6 பேருக்கு செய்கிறதுனால 1 கிலோ போட்டிருக்கேன். 1 கிலோ சாப்பாட்டுக்கு காய் வணக்கிறதுனால ஒரு 1/2 கிலோ காய் போட்டிருக்கேன். அது 1/4 கிலோ, அது 1/4 கிலோ. ரொம்ப சிம்பிளான இது தான், ரொம்ப அதிகமாக செய்யலை. எப்போ நார்மலாக செஞ்சிட்ருக்கிறதா. டிஃபன் ஐட்டம்லாம் போட மாட்டிங்களான்னு கேட்குறாங்க ஒவ்வொருத்தர். காலையில் நான் இதை வீடியோ எடுத்துட்டு நான் மறுபடியும் கோழி பண்ணக்குள்ளே போய் வேலை செய்யணும். லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். விவசாயம் எங்களுது. காலையில் தான் வீடியோ எடுத்து என்னால் எடிட் பண்ணி போடுறதுக்கு எனக்கு சரியாக இருக்கும். நைட் செய்கிற டிஃபனில் எடுக்க முடியாது. உப்பு, மஞ்சத்தூள் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் எப்போவுமே கொஞ்சம் கிரேவி வரக்கு, டேஸ்ட் வரக்கு கொஞ்சம் சாம்பார் தூள் போடுவேன். வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் அது ஒரு 3/4 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் ஒரு 3/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு வணக்கி விட்டுக்கலாம், கலந்து விட்டுக்கலாம். அதனால காலையில் நான் பறக்க எடுத்து அவசரமாக ஒரு 7 மணிக்கு எடுக்க ஆரம்பிச்சதை நான் இதை பண்ணிவிட்டு எடிட் பண்ணி உங்களுக்கு போட்டுறதுக்கு ஒரு நாள் ஆயிடும். அதே கிராமத்தில் இங்கே எங்களுக்கு அவ்வளோவா எதுவும் கிடைக்காது. சிக்னல் தண்ணி தெளித்து மட்டும் விடுங்க. எப்போவுமே நான் காய்க்கு சொல்கிறது தண்ணி ஊற்றாதீங்க. இதே நான் வந்து ஸ்பீடாக ஹை ஸ்பீடில் வச்சுருக்கனாடி தான் இந்த அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். இல்லைன்னா இவ்வளோ தண்ணி தேவையே இல்லை. சும்மா லைட் சிம்மில் வைக்கிற மாதிரி தான் தண்ணியை நீங்கள் விட வேண்டியதில்லை. எண்ணெயிலேயே ஊற்றின எண்ணெயிலேயே லைட்டாக நல்லா தண்ணி விட்டு வணங்கிடாது. காய்க்கு மேக்ஸிமம் தண்ணியை ஊற்ற மாட்டேன். நான் இப்போ அதிகமாக ஸ்பீடு வச்சு பண்ணுறதுனால தான் இந்த அளவுக்கு தண்ணி தெளிச்சு விடுறேன். எவ்வளோ தான் முடிச்சுட்டு எடுத்துக்கலாம். அதை அந்த அடுப்பில் மாற்றிட்டு இந்த அடுப்பில் தக்காளி சாப்பாட்டுக்கு ஒரு குக்கர் வச்சுக்கலாம். ஒரு படி அரிசிங்கிறங்காட்டிக்கு நான் ஒரு 200 கிராம், ஒரு 150-200 கிராம் பக்கமாக எண்ணெய் ஊற்றுறேன். அப்போ தான் நல்லா இருக்கும். தக்காளி சாப்பாட்டுக்கு அரைக்கிறதுக்கு பூண்டு, இஞ்சி, வரமிளகா, சோம்பு, பட்டை, கிராம்பு, அதுவும் போக கொஞ்சம் கிரேவியாக வர்றதுக்கு, டேஸ்ட் வர்றதுக்கு பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம், ஒரு 1/4 கிலோ, ஒரு 200 கிராமுக்கு எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். இதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் வெங்காயத்தில். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. சின்னதாக ஒரு பட்டை, கொஞ்சம் சோம்பு, ஸ்லைஸாக நீளமாக அரைஞ்சி வச்சுருக்கிற வெங்காயம், பெரிய வெங்காயம் தான் அரைஞ்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். நான்வெஜ் பண்ணுறேன்னா கடுகு போட மாட்டேன். சிம்பிளான தக்காளி சாப்பாடு மாதிரி கடுகு சேர்த்துறேன். 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் அரைஞ்சி வச்சுருக்கேன். நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்துக்கலாம், வணக்கலாம். வெங்காயம் பாருங்க, ஒரு 5 நிமிஷம் வணக்கி விட்டுருங்க. நல்லா பொன்னிறமாக வரணும். அந்த அளவுக்கு வெங்காயம் வணங்குற அளவுக்கு நல்லா இருக்கும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொத்தமல்லி இருந்தால் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தலை பாருங்க, அரைச்சிட்டு வந்தது. வெங்காயத்தோடு சேர்ந்து அரைக்கிறப்ப அந்த கிரேவி கொஞ்சம் அதிகமாக தெரியும். ஒரு பொடிக்கு நெட்டி கொஞ்சம் சேர்த்தி அரைச்சிருக்கேன். வெங்காயம் தனித்தனியாக உங்களுக்கு அரைச்சி வச்சா கம்மியாக தெரியும். எல்லாம் ஒரே முக்கா போட்டு அரைக்கிறதுனால உங்களுக்கு
எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வணக்கி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி புதினா அறுத்து கொஞ்சம் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நான் எதுவும் இருக்கிறத வச்சு மடான்னு செஞ்சனால பொண்ணு காலையில் தான் கேட்ட தக்காளி சாப்பாடு வேணுன்னு சரின்ட்டு கொத்தமல்லி புதினாக்கு மார்க்கெட் அன்றைக்கி போகலை. நாங்கள் ஒரு வாரத்துக்கு ஒருக்கா போயிட்டு வந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவேன். பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ தக்காளி இருக்குது, எடுத்து அடித்து வச்சுருக்கேன் மிக்சியில். அது எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதை ஊற்றி வணக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். வீடியோ கொஞ்சம் குவாலிட்டி இல்லாமல் தான் இருக்குது. செல்லை வச்சு தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஃபுட் கலர் இருந்தால் கொஞ்சம் சேர்த்திங்க. நான் கொஞ்சம் அதுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது, சேர்த்திக்கிறது இல்லை. வீடியோ கொஞ்சம் குவாலிட்டி இல்லாமல் தான் இருக்குது. செல்லில் இருக்கிற வீடியோ வச்சு தான் எடுத்துகிட்டு இருக்கேன். செல்லு கொஞ்சம் குவாலிட்டியான செல்லு வாங்கி கொடுக்கணும்னு ட்ரை பண்ணுறேன். எல்லாம் கலந்து விட்டுடலாம். எல்லாம் வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். காய்க்கு போட்டிருக்க முடிவை எடுத்து மூடி வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா காய் அந்த பக்கம் வெந்துருச்சு. அவ்வளோதான். ரொம்ப கொச்சன்னு வேகாமல் லைட்டாக தண்ணி அரைச்சி தெளிச்சிங்கன்னா இவ்வளோதான். காய் வெந்துருச்சு, எடுத்து வச்சிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் வேண்டியதில் ஒரு 2 நிமிஷம் விட்டு ஒரு 3 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா பிரிஞ்சு வந்துடும். எண்ணெய் ஹை ஸ்பீட் வச்சுருந்தீங்கன்னா கலந்து விட்டுலாம். அரிசி ஒரு படி ஊற வச்சுருக்கேன், அதை எடுத்து போட்டுக்கலாம். நான் இப்போ பார்த்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சு காமிக்கிறேன். நார்மலாக எல்லாத்து வீட்லையும் செய்கிறதா நடுவேன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஷேர் தான், நீங்கள் கொடுக்குற லைக் தான், நீங்கள் கொடுக்குற சப்ஸ்கிரைப் தான் என்னை மோட்டிவேஷன் பண்ண. அவ்வளோதான், மூடி போட்டுடலாம்.
மேக்ஸிமம் நான் 6 மணிக்கு தான் எழுந்திருப்பேன். எழுந்திரிச்சுன்னா ஒரு 8 மணிக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிடுவேன். வீட்டில் நம்ம வேலை முடிஞ்சது. இந்த பொழுதுக்கு சும்மா ஏதாவது நோண்டிக்கிட்டேலாம் இருக்க மாட்டேன். அடுத்தது நம்மளோட மெனு பார்த்துடலாம் பாருங்கள். ஒரு தக்காளி சாப்பாடு, சிம்பிளான ஒரு உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பொரியல். ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் பார்த்தீங்க. நாளைக்கு என்ன சமையல்னு பார்க்கலாம். ஓகே, பாய்.